ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல கார்முக படலத்துல 34வது பாடல் பார்க்க போறோம். தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார், கடுப்பினில் யாரும் அறிந்திலர், கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். தடுத்து இமையாமல், கண்கொட்டுவதை தடுத்து இமையாதபடி இருந்தவர், நிகழ்வதை பார்த்து நின்ற அவையோர் யாவரும், தாளில் மடுத்ததும், ராமன் தன் திருவடியால் அவ்வில்லின் முனையை மிதித்ததையும், நான் நுதி வைத்ததும், அதை வளைத்து மற்ற முனையில் நான் ஏற்றியதையும், கடுப்பினில் செயலின் வேகத்தால் நோக்கார், காண முடியாதவர் ஆயினர், அறிந்திலர், அன்றியும் மனத்தாலும் இன்னதுதான் நிகழும் என்று கருதவும் இயலாதவர் ஆகினர். கையால் எடுத்தது ஆயினும் ராமன் தன் கையால் அவ்வில்லை எடுத்ததை கண்டனர், பார்த்தார்கள். இற்றது கேட்டார், அந்த வில் முறிந்து விழுந்தத பேரொலியை கேட்டார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, கண் இமை கொட்டாம நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராமன் வில்லை எடுத்து நாணேற்றுவதை எங்க நம்ம பார்க்காம விட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அப்படி கண் கொட்டாம பார்த்துக்கிட்டு இருந்தவங்க கூட ராமன் வில்லை எடுத்ததை பார்த்தாங்க, அது முறிந்த ஓசையை கேட்டாங்க. அதை தவிர்த்து ராமன் நாணேற்றுவதை காண முடியாதவர்கள் ஆயினர் அப்படின்னு சொல்ல வர்றார். அவ்வளவு வேகத்துடன் ராமன் அந்த பராக்கிரம செயலை செய்தான் அப்படின்னு சொல்ல வர்றார். இதுல இருக்கக்கூடிய சில சொற்களை பார்க்கலாம். அதாவது தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் அப்படின்னு வருது இல்ல, அந்த இடத்துல மடுத்தல் அப்படிங்கிறது மிதித்தல் அப்படிங்கிற பொருள்ல, அழுந்துதல் அப்படிங்கிற பொருள்ல வருது. இது நம்ம ஏற்கனவே கம்பராமாயணத்துல சமீபத்துல கார்முக படலத்திலேயே 16வது பாடல், அதாவது கம்பராமாயணத்துல 681வது பாடல்ல பார்த்திருக்கோம். அதை படிக்கிறேன் கேளுங்க. இரும்பனைய கருநெடுங்கோடு இணை ஏற்றின் பனையேற்ற பெரும்பைப்பியலில் பழிக்கு நுகம் பிணைத்து அதனோடு அனைத்து ஈர்க்கும் வரம்புயில் மணிப்பொன் கலப்பை வைரத்தின் கொழுமடுத்திட்டு உரம்பொறியில் நிலம் வேள்விக்கு அலகுயில் பல சால் உழுதேன் அப்படிங்கிற பாடல்ல பல மாணிக்க கற்கள் வைரத்தெல்லாம் பதிச்ச பொன் கலப்பை அப்படின்னு வர்ற இடத்துல வைரத்தின் கொழு மடுத்திட்டு அப்படின்னு வருது இல்ல, அந்த இடத்துலயே நம்ம பார்த்திருக்கோம். அதாவது மடுத்தல் அப்படிங்கிறதுக்கு உண்ணுதல், சேர்த்தல், தீமூட்டுதல், இந்த மாதிரி நிறைய மயக்குதல், செலுத்துதல், இந்த மாதிரி பல பொருள் இருக்கு. அதுல ஒண்ணு அமிழ்த்துதல், போட்டு அமுக்கிறது, பதிக்கிறதுன்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இங்க என்ன ராமன் என்ன பண்ணினா அப்படின்னா, நான் இது தாளில் மடுத்ததும், தன்னுடைய கால்களால அந்த வில்லின் அடிப்பகுதியை மிதித்தான் அப்படிங்கிற பொருள்ல வருது. அடுத்தது நான் நுதி வைத்ததும் அப்படின்னு வருது இல்ல, அந்த இடத்துல நுதி அப்படிங்கிற சொல் நுனியை குறிக்கும். அதுவும் நம்ம கம்பராமாயணத்துல ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது மிதிலை காட்சி படலத்துல 36வது பாடல், கம்பராமாயணத்துல 515வது பாடல். இது ரொம்ப அற்புதமானது. ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அப்படிங்கிற பாடல். அதை படிக்கிறேன் கேளுங்க. நோக்கிய நோக்கு எனும் நுதிகுள் வேல் இணை ஆக்கிய மதுகையான் தோளின் அழிந்தன, வீக்கிய கனைகழல் வீரன் செங்கனும் தாக்கு அணங்கு அணையவள் தனத்தில் தைத்தவே அப்படிங்கிற பாடல்ல ராமனின் பார்வை சீதையின் தனங்களை தைத்தது, சீதையின் ரொம்ப கூர்மையான பார்வை ராமனை வீழ்த்தியது அப்படிங்கிற தோள்கள் அழிந்தன. அதாவது அவனுடைய பராக்கிரம தோள்கள் இவளுடைய பார்வைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பலம் இழந்தது அப்படிங்கிற பாடல்ல நோக்கிய நோக்கு எனும் நுதிகொள் வேல் இணை, ரொம்ப கூர்மையான அவளுடைய பார்வை கண்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, நுதிகொள் வேல் இணை ரொம்ப கூர்மையான நுனி, எப்படி வேலின் நுனி எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அப்படிங்கிற பாடல் பார்த்தோம்ல. அதே பொருள்ல தான் இங்கேயும் வருது. நான் நுதி வைத்ததும் அப்படின்னா போட்டு நான்ல அந்த நுனி அதை கால் பதிக்கிறாரு ராமர். அப்படி ஆனோடனே கடுப்பினில் யாரும் அறிந்திலர் அப்படின்னு வருது இல்ல,
அந்த இடத்துல கடுப்பு அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் வந்து ரொம்ப கடுப்போட கடுகடுன்னு இருக்கேன், கடுப்போட இருக்கேன் அப்படின்னாலே அது ரொம்ப வலியோ ஒரு எரியக்கூடிய ஒரு உணர்வு இருக்கு அப்படிங்கிற பொருள் தான். நம்ம ரொம்ப வலிக்குது, இப்போ நம்ம வயிற்று கடுப்பு அப்படின்னு சொல்கிறோம்ல, வயிறு வலிக்குது, ஏதோ நோய் இருக்குது, அது ஏன் அந்த இடத்துல எரியிற ஒரு சென்சேஷன் நமக்கு இருக்குது வயிற்றுல, அதனால தான் வயிற்று கடுப்புன்னே சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ரொம்ப முன்னேறுவதை தாங்க முடியாமல் பொறாமல் இருக்கிறவங்களும் அதுவும் அவனுக்கு கடுப்பு, இவன் முன்னேறுறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவுமே எரிச்சல், அதனால தானே அந்த கடுப்புங்கிற வார்த்தை வருது. அது வந்து எரிகிறது அப்படிங்கிற இந்த பேர்னிங் சென்சேஷன் அப்படிங்கிற பொருள் தான். அதனால தான் அதை ஒட்டி தான் பல பொருள் வருது. இது கோபமாக இருக்கட்டும், அவங்க கோபமாக இருக்கும் பொழுதும் நமக்கு வந்து நம்மளுடைய உடம்பு உஷ்ணம் வந்து ஜாஸ்தி ஆகுது இல்லை, அந்த மாதிரி வேகம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கு கடுப்புங்கிறதுக்கு. அந்த பொருள்ல தான் இங்கே வருது. இப்போ இதை வந்து நம்ம அறிவியல் பூர்வமாக அணுகணும்னா, பொதுவாகவே ஒரு விஷயம் வந்து சூடா இருக்கு அல்லது குளிர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறது, அது ஒரு பிசிக்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி சயின்ஸ்ல பொதுவா என்ன சொல்லுவாங்க, அணுக்களின் வேகம் ஒரு விஷயத்துல ஒரு ஆப்ஜெக்ட்ல எந்த அளவுக்கு வேகமா இருக்கோ அந்த வேகத்தை தான் நம்ம சூடா இருக்கு குளிர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறது, அந்த வேகத்தை தான் நிர்ணயிக்குது அது சூடா இருக்கா குளிர்ந்து இருக்கா அப்படின்னு. இங்க இது அஸ்ட்ரானமியில் என்ன சொல்லுவாங்க, அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இருக்கிறதுலே கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா, அது வந்து அதாவது ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சருக்கு வந்து 10⁻32 டிகிரி கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தியரிட்டிக்கலி தான் சொல்லப்படுது. இது வந்து என்ன சொல்றது, ஒரு உலகியல்ல இப்படித்தான் அப்படின்னு நம்ம ஒரு உதாரணம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பல கிரகங்கள் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய உஷ்ணம் சூரியனோட பல 1000 சூரியன் சேர்ந்ததெல்லாம் இருக்குல்ல, அதுல இருக்கிறதுலயே இப்போதைக்கு அறிவியல் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா 10⁻32 டிகிரி, அது வந்து பல மில்லியன் சென்டிகிரேட், அதுதான் இருக்கிறதுலே ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர். அப்படின்னா என்ன, அணுக்கள் வேகம் அதுதான் இருக்கிறதுலே உச்சம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலே அணுக்கள் அசையாம இருக்கக்கூடிய ஒரு சென்டிகிரேட் என்ன, அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்கிறது வந்து -273.15 சென்டிகிரேட், அதைத்தான் ஜீரோ கெல்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஆராய்ச்சி பண்றவங்க, அறிவியல் அது தெரிஞ்சவங்க ஒரு பேஸ்லைன் வச்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றாங்க. எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன், அப்போ அந்த -273.15 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து அணுக்களின் அசைவே இருக்காதா அப்படின்னு கேட்டா, இருக்கிறதுலயே மிக குறைந்த அசைவு அந்த இதுல இருக்கு. அப்பயும் மொத்தமா அசைவு இல்லைன்னு சொல்லிட முடியாது, அணுக்களின் அசைவு இருந்து கொண்டே தான் இருக்கும். இது வரைக்கும் கண்டுபிடிச்சது அதுலதான் இருக்கிறதுலே ரொம்ப மிக குறைவானது அப்படின்னு. அப்போ அந்த வேகத்தையும் குறிக்க, எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன், கடுப்புங்கிற சொல் எப்படி பேர்னிங் சென்சேஷனை குறிக்குதோ, ஒரு எரியறதை குறிக்குதோ, அதே மாதிரி வேகத்தையும் குறிக்குது. ஒரு விஷயம் எவ்வளவுக்கு எவ்வளோ அணுக்கள் உள்ள வேக வேகமா அசையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து சூடா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் கடுப்புங்கிற சொல் வேகத்தையும் குறிக்குது, எரிச்சலையும் குறிக்குது. அதனால சொல்ல வந்தேன். இப்ப நம்ம கம்பராமாயணத்துக்கு வருவோம். இந்த இடத்துல கடுப்பினில் யாரும் அறிந்திலர் அப்படின்னா, அவன் எடுத்த வேகத்துல யாருமே பார்க்கல. பார்க்கணும்னு நினைச்சவங்க கூட, அதாவது மனசால இந்த காட்சியை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ணு குட்டாம பார்த்தவங்க கூட, அவங்களுக்கு வந்து இவன் நான் ஏற்றினதை யாருமே பார்க்கல. கண்ணு, அதாவது வில்ல எடுத்தது பார்த்தாங்க, அதுக்கப்புறம் இற்றது கேட்டார் அப்படின்னு தான் சொல்றாரு கம்பர். இற்றது அப்படிங்கிற சொல் இத்தன்மையது அப்படிங்கிற பொருளும் இருக்கு. ஆனா அந்த அர்த்தத்துல இங்க வரல. இது வந்து இற்று போதல். நம்ம வந்து ஒரு விஷயம் இத்து போன விஷயம் அது, அதை போய் ஏன் என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் இத்து போகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது அது நஞ்சு போச்சு, இல்லாட்டி அழிஞ்சு போச்சு, அழுகி போச்சு அப்படின்னா இத்து போச்சுன்னு சொல்லுவோம். இந்த இற்று போச்சுங்கிறதுக்கு முறிஞ்சு போச்சு, உடஞ்சு போச்சுங்கிற பொருளும் இருக்கு. அந்த அர்த்தத்துல தான் இங்க இற்றது கேட்டார் அப்படின்னா, அது இற்று போகும் பொழுது ஏற்படும் ஒலி இருக்குல்ல, அந்த ஒலியே கேட்டார்கள். இப்ப டப்புன்னு ஒடிஞ்சிச்சு அப்படின்னு இப்ப நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு கார் வருது அப்படின்னா டமார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, பார்த்தா இடிச்சு அவங்க கத்தினாங்க, அந்த சத்தம் தான் கேட்டுச்சு, யாரும் இடிச்சதை பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி அவ்வளவு வேகத்துடன் ராமன் அந்த வில்லை முறித்து விட்டான் அப்படின்னு தான் சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. தடுத்து இமையாமல் இருந்தவர் தாளில் மடுத்ததும் நான் நுதி வைத்ததும் நோக்கார்,
கடுப்பினில் யாரும் அறிந்திலர், கையால் எடுத்தது கண்டனர், இற்றது கேட்டார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.